ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அந்த அடிப்படையில ரெடியா இருக்கோம். நீங்களும் தயாராக இருங்க. அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடா. நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி சொல்லிட்டார்ல, ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறார்ல. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம். பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. அடுத்த கையெழுத்து சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை. கற்பழிப்பு, கொலை இவைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு 2 கை 2 கால் மற்றும் இருக்கும் ஒரே ஒரு தலையும் கொஞ்சப்படும். வெரி குட், வெரி குட். எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். அதற்கடுத்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்திற்கான கையெழுத்தை இட்டிருக்கிறார். நல்லா தானே சொல்லிக்கார, இத வரவேறுங்க. நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்குது தெரியுமாடா? போதடா. தமிழகத்தில் 717 மதுபான கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா. நீ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். திரு K.A. செங்கோட்டையன். ராஜ்மோகன் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு கீர்த்தனா. வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். சாரி யுவரான. என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற, ஆனா நாங்க பரம்பரையா பானிபூரி விக்கிறோம். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இது வரைக்கும் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால ஸ்டாலின் அங்கிள் நான் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் எதுவுமே பண்ணலமா. டேய் என்னடா? ஹாய். சாரி சார், மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன்.
இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். என்ன மனுஷன்? மாப்பிள எவ்வளவு பெருந்தன்மையான பாத்தியா? மீடியா சொந்தங்கள் உங்களுடைய கேமராக்களை என் பக்கம் திருப்புங்கள். தம்பி வா, தலைமையேற்க வா. அவர் பாக்குறாரு, வாஸ்கோ ட காமா என்ன எதிரில் நின்னு பாக்குறாரு, நான் அவரை சைடுல நின்னு பாக்குறேன். சரி, ஓகே, நான் சொல்ல தேவையில்ல, வரலாறு சொல்லும். இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு இளம் முதலமைச்சர் தமிழகத்தை ஆளப் போகிறார் அப்படின்னு சொல்றேன். நாகராஜனா, எப்ப வந்த? எப்படின்னா இருக்க? அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப நல்லா இருக்கும். சீமை யாரு? அவன் பங்காளி. ரஜினி யாரு? நம்ம அண்ணன். எல்லாம் சினிமா கரவு தான். எல்லாம் ஒண்ணுதான். இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். அன்பாலதான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். மனிதனா மதிக்கணும். இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அட பாரியா, நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. அதிமுக இரண்டாக உடைவதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருதரப்பாக பிரிந்து வந்ததை காண முடிந்தது. நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். மன்னா, நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்த குடிமக்கள். தவறான செய்தி. அதிமுகவில் தொடங்கி இருக்கிறது தர்ம யுத்தம் 2.0. பார்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை.